அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய குடும்ப அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவி பயங்கரமா கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி சண்டை போட்டுக்கிறது, இல்லைன்னா ரொம்ப காயப்படுத்துற மாதிரி அடிக்கிறது, இல்லைன்னா அவங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறது, இல்லைன்னா அவங்களோட உருவத்தை கேலி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பிள்ளைங்க முன்னாடி பண்றது பரவாயில்ல, நமக்கு அது ஒண்ணும் தப்பு இல்லை, இது யதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு கணவன் மனைவி ஒரு அன்பா ஹக் பண்ணிக்கிறது, ஒரு முத்தம் கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது ஏதோ ஒரு பாவ செயல் மாதிரி நம்ம மைண்ட் செட் ஆயிருக்கோம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லைன்னு தோணுது. ஏன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு ஹக் பண்ணிக்கிறதோ, ஒரு முத்தம் கொடுக்கறதோ ஒரு அன்பின் வெளிப்பாடு. அப்பா அம்மாவை இப்படிதான் பாத்துக்குவாங்க, அம்மா அப்பாவை இப்படிதான் நேசிப்பாங்க, இப்படிதான் மதிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம குழந்தைங்க வன்முறைய எல்லா பக்கம் கத்துக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா மட்டும் இல்ல, அவன் சுத்தி இருக்க நிறைய விஷயங்கள் அவனுக்கு வன்முறையை தான் கத்து கொடுத்துட்டே இருக்கு. ஆனா அன்பு செய்யறது எப்படி, கூட இருக்கவங்களை ரெஸ்பெக்ட் பண்றது எப்படி, அன்போடு ஒரு சின்ன பாராட்டு கொடுக்கறது எப்படிங்கிறத நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறதுல தப்பே இல்லைன்னு தோணுது. முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை அப்படிங்கிறது அப்பாக்களுக்கு மட்டும் இல்ல, அது பேரண்ட்ஸுக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். நன்றி.